நம்ம ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியன் ஸ்டடி கூட்டத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தின் ஜெபத்தோடு வழிநடக்க முடிய சகோதரன் ரஞ்சித் பிரதர் முடியுமா? நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். வனாதி வனங்கள் நிவாசம் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா உங்களுக்கு எல்லா துதி கனம் ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம். அப்பா நீங்கள் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த ஜூம் வழியாக சகோதர சகோதரிகள் எங்களுக்கு காண சேர்த்து கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த கூட்டமே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட தெய்வீக பிரசன்னம் பாதுகாப்பு கொடுத்துட்டு கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கு உங்களோட பரிசுத்தாவே அளவில்லாமல் நிரப்பி அப்பா படிக்க போகிற தியானிக்க போகிற சத்தியங்கள் எங்களுக்கு ஆழமாக புரியுது. அது தக்க மாதிரி நாங்கள் நடக்க உங்களுக்கு எல்லா துதிக்கான வீடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு உதவி செய்ய முடிய வேண்டி கொடுக்குறோம். அப்பா வர முடியாமல் இருந்த சகோதரர்களும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா மீண்டும் நாங்களும் எல்லாரும் ஒன்றாக கூடி உங்கள் சத்திய வச்சங்கள் படிக்க தியானிக்க அது ஹிருதயத்தில் எழுதி அதுக்கு தக்க மாதிரி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய முடிய வேண்டி கொடுக்குறோம். அப்பா கேட்டது கேட்டு மறைந்த அனைத்து காரியங்கள் உங்கள் பாதத்தில் ஒப்படுத்தி இந்த சிறு ஜெபம் எங்கள் ரட்சக மீட்பராக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம கடந்த வாரம் 19வது கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆமா 19th கொஸ்டின் பார்த்தோம். So what was the nature of the divine promises in the past ages? அது நீதிமான்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 20ஆம் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாட் வாஸ் த ஸ்பெஷல் லைட் brought by our Lord Jesus at his first advent? அந்த கொஸ்டின் யாரான தமிழில் வாசிக்க முடியுமா பாருங்க. கொஸ்டின் 20. தம்முடைய முதலாம் வருகையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் கொண்டு வரப்பட்ட விசேஷமான வெளிச்சம் என்னவாக இருந்தது? இந்த பேராகிராஃப் படிக்கலாம் சிஸ்டர். அது ஆனால் உலகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் உறுதியானது என்றும் அது நிறைவேற இஸ்ரேலரையும் உள்ளடக்கிய ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட யூதரிலும் புறஜாதியாரிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு உன்னதமான ஆவிக்குரிய சுவாபத்திலும் வல்லமையிலும் உயர்த்தப்படும் ஒரு சிறு மந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகே அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் வரும் என இயேசு போதித்த சுவிசேஷம் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பே சபையாரால் அறிந்து கொள்ளப்பட்டது. இதையே 2 தீமோத்தேயு 1:10 சுவிசேஷத்தினால் இயேசு ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அது முதற்கொண்டு இன்னும் அதிகமாக வெளிச்சம் பிரகாசிக்கிறதென்று யோவான் 16:12-13 கர்த்தர் கூறும்போது இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார். வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே அதுக்கு யார் யார் என்னென்ன புரிஞ்சிருக்காங்களோ அவங்களோட விளக்கங்கள் சொன்ன சொல்லிடுறேன் பிரதர். அப்படி பிரதர் ஓகே ஓகேம்மா ப்ளீஸ். ஓகே. இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா, இதுக்கு முந்தின கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் இஸ்ரேலருங்க அவங்க பகைமை உணர்வோடையும் குருட்டாட்டத்திலையும் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருந்தாலும் தேவன் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அவரு அவங்களுக்கு உறுதியானதாக தான் வைத்திருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அது நிறைவேறணும்னாக்கா ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். அதுல யூதரும் இஸ்ரேலரும் புறஜாதியாரிலிருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும். அவங்க ஒரு உன்னதமான ஆவிக்குரிய சுவாபத்திலும் வல்லமையிலும் உயர்த்தப்படும் ஒரு சிறு மந்தையாக தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும்னு பாக்குறோம். இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் வரணும்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கூட பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம்
சபையாருக்கு அறிவிச்சாரு அப்படின்னு பாக்குறோம். இதுதான் 2 தீமோத்தேயுல 1:10 நம்ம பாக்குறோம். சுவிசேஷத்தினால் இயேசு ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினாருன்னு. இந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் தான் இந்த சபையாரும் அப்போஸ்தலர்களும் இது எல்லாம் அவர் செய்த காரியங்களையும் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவங்க புரிந்து கொண்டாங்க அப்படிங்கறத நம்ம வாசிச்சிருக்கோம். அப்ப இருந்துதான் இவங்களுக்கு இன்னும் அதிகமான வெளிச்சத்துல அவங்க பிரகாசிக்கிற மாதிரி ஆகுது. அது கூட யோவான் 16:12-13 கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்குது, ஆனாலும் அதெல்லாம் நீங்க தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியை பத்தி சொல்றாரு. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவாரு. அப்ப வரப்போகிற இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாரு அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கறத நான் படிச்சு பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். இப்படி வேறு கருத்துக்கள்? பிரதர் நான் சொல்றேன் பிரதர். எஸ் ப்ளீஸ். எஸ் சிஸ்டர். இதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதலாம் வருகையின் போது கர்த்தர் என்ன விதமான சுவிசேஷங்களை அவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலாம் வருகையின் போது கர்த்தர் யூதர்கள் மத்தியில அவர் வந்தாரு. அப்ப அந்த யூதர்களுக்கே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு. அவங்க மூலமா தான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்பட போகும் அப்படின்ட்டு. அப்ப கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவர் முதலாம் வருகையில அவர் அஹ் அஹ் காமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மரிச்சு எல்லாத்தையும் ஜீவனுக்குள்ள கொண்டு தான் பலியாயி எல்லாரையும் மீட்க போற ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. 2வது பாத்தீங்கன்னா, சீஷர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாததுனால அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இவர் இப்பவே ராஜாவா வந்துருவாரு, இப்பவே நம்ம ஆளப் போறோம் அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப கர்த்தராலையும் கூட அநேக விஷயங்கள அவங்களுக்கு சொல்ல முடியல. தேவனுடைய அந்த திட்டத்த, வெளிச்சத்த, அப்ப அதுதான் அந்த வசனம் கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெறைய விஷயம் நான் சொல்லணும். ஆனா இப்ப நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு. அப்ப அதே மாரி அவர் அ அவர் ஒரு வாக்குத்தத்தம் குடுத்துட்டு போறாரு. என்ன அப்படின்னா, ஒரு தேற்றவாளன் உங்கள சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். அப்புறம் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம், அவங்க அந்த பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான், அவங்க கர்த்தர் சொன்ன எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னா, அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல நம்ம தேவனுடைய திட்டங்கள தெளிவா தெரியறதுக்கு, நம்ம இன்னைக்கு அவருடைய அந்த 2ஆம் வருகை பிரசன்னத்துல இருக்கிற நமக்கு அதிக வெளிச்சமா இருக்கு. அப்ப முதலாம் பிரசன்னத்துல அவர் சொன்ன விஷயங்கள் அநேகமா விளங்காதபடிக்கு இருந்துச்சு. அப்ப அது போக போக நாள் ஆக ஆக இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, அதிகமான ஒரு வெளிச்சத்துல இருக்கிறோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ மற்ற சகோதர சகோதரிகள் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். நான் சொல்றேன் எஸ் மேம். போன நம்ம இதுல பார்த்தது அந்த முற்காலத்துல அந்த முற்பிதாக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, சரியான வெளிச்சம் அவங்களுக்கு மங்கலாக காணப்பட்டதுனால, அவங்க புரிந்து கொண்ட விதம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த காலத்திலேயே கிறிஸ்து வந்த உடனே அவர் ராஜாவாயிடுவாரு, ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவாரு, நம்ம எல்லாருமே அவரோடு கூட பிரதிநிதிகளா இருப்போம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளிச்சம் அதிகமாக கிடைக்காததுனால. ஏற்ற காலம் வரும்போது அவங்க அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய அந்த குருட்டாட்டம் அதெல்லாம் அவங்கள விட்டு நீங்க போகுது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் முதலாம் வருகையில என்ன அவர் சொன்னாரு அப்படின்னா, கட்டாயமா உலகத்துக்கு ஆசீர்வாதம் கட்டாயமா எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறதும், ஆனா அந்த ஆசீர்வாதம் உலகத்துக்கு கிடைக்கணும்னா என்ன முதல்ல அங்க நடக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய உண்மையுள்ள உத்தம இஸ்ரவேலர்கள் அவங்க என்னன்னா அவங்கள இருந்தும் புறஜாதிகள்ல இருந்தும் கொஞ்சம் ஜனங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவங்கதான் சிறுமந்தை கூட்டம். அவங்க மூலமா தான் இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் அங்க நிலவ போகுது. அவங்க மூலமா தான் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது, ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது முதலாம் வருகையில ஒரு சுவிசேஷமா தீர்க்க தரிசனமா சொன்னார். ஆனா சீசர்களாலையும் அதை புரிஞ்சுக்க முடியல. அதுதான் அங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அவர் பிரசன்னம் ஆனதுனால
அவரு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்போ இப்படிதான் அங்க சுவிசேஷத்தின் மூலமா சொன்னாரு. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அதுக்காகதான் திரும்பியும் இயேசு என்ன சொல்றாருன்னா, இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க இந்த காரியமே சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. அதனால நான் போயிட்டு உங்களுக்கு சத்திய ஆவியாகிய அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களை சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவாரு. இன்னும் வரப்போற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பாரு. இன்னும் அதிகமான வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கொஸ்டினுடைய அர்த்தமா இருக்கு பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். Next, any brothers and sisters? Anu sister, Karthi brother, Maria sister, Ranjit brother, Kalairasi sister. நெட் இல்லாம இருந்துச்சுன்றது இப்பதான் கரெக்டா கனெக்ட் ஆச்சு. Okay sister. இந்த இது பேராகிராஃப்ல பார்த்தோம்னா, உலகிற்கு இப்ப அம்மா சொன்ன மாதிரிதான், உலகிற்கு வரப்போகிற ஆசீர்வாதம் வந்து அது வந்து உறுதியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். அப்ப ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கப்பட்ட யூதர்களும் புறஜாதிகளுக்கும் வரப்போற சுவிசேஷமானது எப்படி இருக்குன்னா, இந்த சிறுமந்தை கூட்டம் தான் இதுல இருந்து நம்மள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த சிறுமந்தை கூட்டம் தான் வந்து ஆவிக்குரிய ராஜ்யத்துல வந்து நம்ம வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேதான் வந்துட்டு 2 தீமோத்தேயு 1:10 நம்ம படிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப வந்துட்டு அவர் வந்து ஜீவனை கொடுத்ததுனாலதான் நமக்கு வந்துட்டு அந்த சுவிசேஷத்தினால இந்த சிறுமந்தை கூட்டம் அவரோட ஜீவ பலியை ஏத்துக்கிட்டதுனாலதான் நம்ம வந்து இந்த சிறுமந்தை கூட்டமாக வந்து நம்மள வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதேதான் நம்ம வந்துட்டு யோவான் 16:12-13 நம்ம படிக்கும் பொழுது சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்கும் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர்தான் வந்துட்டு இந்த வெளிச்சத்தை கொடுத்து வரப்போற மக்களுக்கு வந்துட்டு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல பார்க்கணும். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தபடியும் நான் சொல்கிறேன் பிரதர். இங்கே வந்து எனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா, ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு இன் இங்கிலீஷில், என்டியூரிங் கேரக்டர். என்டியூரிங் கேரக்டர் அ ஸ்ட்ராங் கேரக்டர் ஆக்சுவலி. அந்த ஸ்ட்ராங் கேரக்டரை அந்த ப்ரீவியஸ் கொஷன் படிக்கும்போது அப்படி தான் இருக்குது. அவங்க கொடுத்த வாக்தானம் அப்போ தெரியல, ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்படி படிச்சிட்டோம். அது அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு அப்படின்னா, அவங்க காட்டுறத வழி, அந்த வழி என்னன்னா நேரோவே, அந்த நேரோவே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க தான் நமக்கு சொன்னது என்னன்னா நேரோவேல போகணும். அதுதான் அவங்க எல்லாருக்கும் காமிச்சது. என்டியூரிங் கேரக்டர், ஸ்ட்ராங் கேரக்டர் எல்லாருக்கும் காமிச்சிட்டாரு. ஸோ அந்த காமிச்சதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த வழியில் வாங்க, நான் உங்களுக்கு நித்திய ஜீவம் கொடுக்குறேன் அப்படி. நித்திய ஜீவமும் யார் யாருக்கு இருக்குன்னா 3 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. ஒன் இஸ் பிதாக்கு, நெக்ஸ்ட்டு பிதா இம்மோர்டாலிட்டி ஃபஸ்ட்டுக்கு ஃபாதருக்கு இருக்குது, அதுக்கப்புறமா ஜீசஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு வருது. ஆனால் இப்போ பார்த்தானா ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸு எப்போவுமே பிதாக்கிட்ட இருக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இம்மோர்டாலிட்டி இல்லை. ஆனால் நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு.
எதனாலனா நமக்கு ஒரு பிரதரு அப்படி பண்ணிட்டு போயிட்டார். அவங்க ஒரு ஓட்டம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அவங்க பார்த்ததை தான் நாம் பண்ணணும். ஸோ இந்த பேராகிராஃபில் சொன்னது என்னன்னா, நான் ரோம்ஸ் 2:7 நான் இந்த பேராகிராஃப்க்கு கோடு பண்ணுவேன். ஏதாச்சும் சிஸ்டர்ஸ் படிக்க முடியுமாம்மா? ரோமன் 2ஆம் ரோமன் அதிகாரம். சிஸ்டர் என்ன படிக்கணும்? ரோமன்ஸ் 2:7மா? ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போன்ல தோசியா சீக்கிரம். கண்டிப்பாக நம்ம அந்த நேரோ வேல போகணும். ஸோ போகும்போது தான் we will be in the immortality that is one 2 Timothy 1:2 கோட் பண்ணுது. ஸோ எனக்கு இந்த பேராகிராஃபில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஜீசஸ் வாஸ் கிவனா, அவங்க நேரோவே ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சிட்டாரு. அது நீங்கள் போங்க, நான் எப்படி போயிட்டானோ நீங்கள் வந்தானா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இம்மோர்டாலிட்டியா அப்படி சொல்கிறாரு. அப்படி நான் புரிஞ்சுட்டேன் பிரதர். ஓ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் வேறு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அனு சிஸ்டர், மரியா சிஸ்டர், கலைரசி சிஸ்டர், உங்களோட கருத்துக்கள் இந்த பேராகிராஃப். பிரதர் எல்லாரும் சொன்ன மாதிரி தாங்க. ஓகே சிஸ்டர். ஆனால் இந்த உலகத்துக்கு வரப்போகிற அந்த உறுதியை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவருடைய முதலாம் வருகையில. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது மெயினா அவர் என்ன அந்த கொஸ்டின் முதலாம் வருகையிலே அந்த என்ன வெளிச்சம் அங்க கண்டது அப்படின்னா, உலகம் அவருடைய ஜீவனையும் அந்த அழியாமையும் தான் வெளிரங்கமாக்கினார் அவருடைய சுவிசேஷத்தின் மூலம். அந்த நித்திய ஜீவன்கிற அந்த ஒரு சத்தியத்தையும் அந்த அழியாமையும் அதுதான் அவர் அங்க ஃபர்ஸ்ட் முதலாம் வருகையில அவர் அங்க கொடுத்தது. அது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆவிக்குரிய அந்த ராஜ்யம் வருங்கிறது அந்த சிறு மந்தை தெரிந்தெடுக்க கொள்ளப்பட்ட அவங்களுக்கு முதலாவது அதை வெளிப்படுத்திட்டு, அவங்க மூலமா அந்த பிரத்யுஷம் எல்லாம் சொன்ன மாதிரிதான் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு இந்த வெளிச்சத்தை அவர் ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காரு. இப்ப இருக்கிற காலத்துல அது இன்னும் அதிகமாக அது பிரகாசிக்குது. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவர் சொன்னது அந்த டைம்ல இருக்கும் பொழுது நீங்க இன்னும் இதெல்லாம் தாங்க மாட்டீங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இப்ப நம்மளுக்கு வர இந்த ஜெனரேஷனுக்கு அது அந்த பரிசுத்த ஆவி, இந்த சத்திய ஆவின்னு சொல்றது அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக இந்த வேத வசனத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அறிஞ்சு கொள்ள மிகவுமே அது உதவியா இருந்திருக்கு. அதுதான் இந்த இடத்துல அவரு சொல்றாருன்னு எனக்கு தேங்க்யூ சிஸ்டர். கலைரசி சிஸ்டர். பிரதர் எல்லாமே சிஸ்டர் டோரா சிஸ்டர் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, எதன பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்ல விரும்புங்க சிஸ்டர்? ஓகே, ஸோ எல்லோரும் நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. இதில் என்னோட கருத்து என்ன இருக்குதுன்னா, ஸோ இதில் இயேசு கிறிஸ்து வந்தது எப்படின்னா, நம்ம பேசிக்ஸ்லவே ஒரு பாட்டம் நமக்கு இருக்குது. முதலாம் உலகம், 2ஆம் உலகத்தில் நம்ம ஒரு பார்த்தது 2ஆம் உலகத்தில் தான் இயேசு கிறிஸ்து வராங்க. அதில் பார்த்தா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து அவங்க பேசின முதல் ப்ரீச்சிங் என்னென்னா, பரலோகம் சமீபமாக இருக்குது, நீங்கள் மாறு மனசு பொந்துங்க, திருப்பி நீங்கள் மனம் திரும்புங்க, அப்படி அவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் எப்போ தேவன் அப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 வாக்குத்தத்தங்களில் ஒரு வாக்குத்தத்தம் இசாக்கு கொடுக்கப்பட்டது, அது அங்கேயே நிப்பாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அதோட தொடர்பே எங்கேயோ வரலாம்.
அதுக்கப்புறம் யாக்கோபு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் போயிட்டே வந்துச்சு. அவங்க 12 குமாரர்களுங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் நாட்டு மாதிரி அப்படியே போயிட்டே அந்த வாக்குத்தத்தம் வந்துட்டே இருந்துச்சு. கடைசி அதில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காங்க. ஆனால் இவங்க மரணத்துக்கு முன்னாடி அது நிறைவேற்றிருக்காங்க, அது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்மசாஸ்திரம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா அது மூலமாக யாரும் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இவங்க மட்டும் அது மூலமாக வந்து அந்த ஜீவன் பெற்றுக்கொண்டு அது அவங்க கிளைம் பண்ணலை. அது மற்ற உலக ஜனங்களுக்கு அதோட புண்ணியம் கிடைக்க போகிறது. இப்போ இவங்க சொன்ன முதல் உபதேசமே ஆகாஷ நட்சத்திரம், அந்த வானத்து நட்சத்திரம் பட்ட அந்த வாக்குத்தத்தம் தான் திறக்கிறாங்க. ஸோ அந்த அதுக்கு நீங்கள் வரணும்னா பின்பற்றி நீங்கள் உங்களோட சிலுவை சுமத்தி நீங்கள் அனுதினமும் வரணும். அப்படி இவங்க இந்த காலிங் ஃபஸ்ட்டு யூதர்களுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மரணத்துக்கு அப்புறம் சீஷர்களுக்கு தான் அது அவங்களுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஜென்டைல்ஸ் நமக்கு அந்த ஓப்பன் காலிங் எல்லாருக்கும் இந்த வானத்து நட்சத்திரத்துக்கு போகிற இந்த சபைக்கு போகிற வாய்ப்பு திறக்கப்பட்டது. அது மூலமாக இந்த 2 வாக்குத்தத்தங்களில் ஒரு வாக்குத்தத்தம் எப்பவும் முடிஞ்சிச்சு, 2ஆம் வாக்குத்தத்தம் தான் ஃபுல்ஃபில் ஆக வேண்டியது இருக்குது. கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வெளியரங்கமான ராஜ்யம், அவங்களோட ராஜ்யம் வரும், உலகம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். அப்படி என்னோட புரிதலாக இருக்குது. ஜாக்கப் பிரதர், நீங்கள் கன்க்ளூஷன் பாருங்கள். ஸோ இதில் சபைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. சபை கொஞ்சம் லைட்டாக பிரதர், லவுடா. சபை தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் விடுதலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம், தேவனுடைய திட்டம் இங்க சொல்லப்படுது. ஸோ சுவிசேஷத்தினால் இயேசு ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு காஸ்பல், இந்த சுவிசேஷ யுகத்துல யூதர்களா இருந்தாலும் சரி, கிரேக்கர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் புது சிருஷ்டிகளாக இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூலமா ஜீவனை மற்றும் அழியாமை அப்படிங்கிற ஒரு காரியத்தை, ரகசியத்தை வெளியரங்கமாக்கினார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஸோ இதை குறிச்சு பேசும்போது அங்க இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, இது இன்னும் பெரிய விஷயமா இருக்குது, நிறைய விஷயம். அவங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அப்ப இன்னும் சொல்ல வேண்டியது அதிகமா இருக்குது, ஆனா இப்ப சொன்னா தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்கள்ட்ட சொன்னார். அப்ப சத்திய ஆவி, அதாவது பெந்தகோஸ்தே நாள்ல வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது, சகல சத்தியத்திற்குள்ளும் இந்த ஆவி நம்மள பரிசுத்தாவி நடத்துகிறது என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப விசேஷமாக இந்த 7ஆம் காலகட்ட சபை, இந்த காலகட்டத்துல நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெளிச்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். இதான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இல்லை கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் இன்னும் சொல்லணும்னு நினைச்சேன்னா, இன்னும் உங்களுக்கு, அதாவது நீங்க இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது என்பது இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு வெளிச்சமா இருந்தாலும், இன்னும் சபை ஆன பிற்பாடு நாம எப்படி இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் வெளிச்சமே வரல. பவுல் அப்போஸ்தலர் நாங்க சொல்லும்போது கூட நமக்கு எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கல. ஆனா அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அதையெல்லாம் சொன்னா இப்ப கூட நம்ம தாங்க மாட்டோம். அதனால சில விஷயங்களை அங்க ஹைட் பண்ணி வச்சுட்டாரு. ஒருவேளை நம்ம சபையை ஆயிட்டோம் அப்படின்னா, தேவனை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகமா இருக்கும். அது இப்போதைக்கு நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ பிரதர். ஓகே தேங்க்யூ பிரதர். அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமா பிரதர்? ஓகே பிரதர். ஓகே. ஸோ இப்போ பிரதர், நான் இன்னும்
அது இது ஷேரிங் பண்ணுங்க. ஓகே, நான் ஷேரிங் அப்படியே இருக்கு வச்சுருக்கேன். 1 செகண்ட். யா, எஸ் பிரதர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க 21 அப்போஸ்தலர் நித்திரை அடைந்த பின்னர் சபையின் பெரும்பான்மையானோரின் அனுபவம் என்னவாக இருந்தது, மேலும் போப் மார்க்கத்தின் வளர்ச்சியை சாத்தியமாக்கியது எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்குள்ள நம்ம போகலாம். யாராவது அதை படிங்க. நான் படிக்கிறேன். படி. இருந்த போதிலும் அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு சபையின் மக்களில் அநேகர் வேத விளக்கை தள்ளி தங்களை வழிநடத்த மனுஷ போதகர்களை தங்களுக்கு நியமித்து கொண்ட போது அந்த போதகர்கள் தங்களை பெருமையினால் உயர்த்தி தேவனுடைய சபையில் தங்களுக்கு பதவியையும் பட்டங்களையும் சூட்டி கொண்டதோடு கூட சபையை ஆளுகை செய்ய தொடங்கினர். பின்பு இவர்கள் தேவ வார்த்தைக்கு விரோதமாக குருக்கள் என்று மற்றவர்களால் தாங்களே மேன்மைப்படுத்தியதுடன் இவர்களே தங்களை சரியான விசுவாசத்தில் வழி நடத்துபவர்கள் என்று மிதமிஞ்சி மதிக்கப்பட்டனர். இப்படியாக தவறே இல்லாத தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் நிராகரிக்கப்பட்டு தவறுகள் நிறைந்த மனுஷ போதனைகளால் மிதமிஞ்சி மதிக்கப்பட்ட போப்பு மார்க்கம் என்னும் ஒரு மாபெரும் அமைப்பை அச்சமயத்தில் உருவெடுத்தது. இந்த ஒரு விஷயத்தை குறித்து அப்படியே நான் சொல்லிட்டுமா? அப்படியே யாரும் சொல்லுங்க. இந்த காலகட்டத்துல என்ன அங்க சொல்றாங்கன்னா, சபை அப்போஸ்தலர்கள் எல்லாருமே நல்ல ஒரு தெளிந்த இதுல அருமையா சத்தியத்தை பகுத்து போதித்து ஒரு நல்ல ஒரு சபையாக வளர்த்து வச்சிருந்தாங்க. நாளடைவில அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சத்திய வெளிச்சமாகப்பட்டது சபை மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிராகரிச்சுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள வழி நடத்த வந்த போதகர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க அந்த பெருமையினால தங்களை உயர்த்திக்கிட்டு தாங்க பட்டம், பெயரு, சாமியாரு, போதகரு, குருக்கள், பாஸ்டரு இப்படியெல்லாம் ஒரு பெரிய தங்களுக்குன்னு ஒரு பெயரை அங்க சூட்டிக்கிட்டாங்க. சூட்டி கொண்டது மட்டும் இல்லாம சபையை ஆளத் தொடங்குறாங்க. அவங்க இன்னும் என்னன்னா, தேவன் யாரையும் போதகர் என்றும் குருக்கள் என்றும் சொல்லாதீங்க அப்படின்ற அந்த வார்த்தைய இவங்க அந்த பெயரை தனக்காக அங்க வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, மற்றவர்களால தாங்க மேன்மைப்படணும், மதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்கள வந்ததுனால கர்த்தருடைய வார்த்தைகளை வேதவசனத்தின் வார்த்தையை புறம்பே தள்ளிட்டு தாங்களாகவே அவங்க தங்களுடைய வார்த்தைகளை அங்க பெருமைப்படுத்திக்கிட்டாங்க, மிதமிஞ்சி மதிக்கப்பட்டாங்க. இப்படியாக உண்மை சத்தியம் அங்க என்ன ஆகுதுன்னா தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் நிராகரிக்கப்படுது. பிரதர், ஓகே. ஸோ இந்த ஒரு காரியத்துல வேற யாரும் சொல்ல விரும்பினால் நீங்க சொல்லலாம். சொல்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர். அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அவங்கள பின்பற்றி நடந்தாங்க. அவங்க எல்லாம் மரித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட சத்திய வெளிச்சத்தை எல்லாம் தள்ளிட்டு தங்களை வழி நடத்துறதுக்காக ஒரு மனித போதகர்களை ஏற்படுத்திக்கிறாங்கன்னு பாக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களையே உயர்வாக எண்ணிக்கிட்டு அவங்க பதவிகளையும் பட்டவங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு சபையை ஆளத் தொடங்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு தங்களுக்கு குருக்கள் வேணும்னு சொல்லிட்டு குருக்களையும் ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த குருக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்கதான் அந்த சபையை வழி நடத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு மிதமிஞ்சி நடக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி
உண்மையான தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் எல்லாம் நிராகரித்து தள்ளிட்டு தவறுகளும் தப்பறைகளும் நிறைந்த அந்த மனித போதனைகளை அளவுக்கு அதிகமாக மதிக்கப்பட்டு போர்ப்பு மார்க்கம் உருவாகிறதுக்கு இவங்க ஒரு வழி அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். தேங்க்யூ. வேற யாரும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா? இதுல சொல்ல வர விஷயங்கள்? எஸ் பிரதர், இது ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான் புரிஞ்சிச்சு சிம்பிளாக. பட் வேறு எதனா கருத்துக்கள் இருந்தால் பார்க்கலாம். பிரதர் நான் சொல்லட்டுமா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். எஸ் பிரதர். அந்த டைமில் actually the people was categorized into 3 categories. One is royal, second one is a clergy, third one is a common. எக்ஸாக்ட்லி அவங்க வந்து ஒரு ப்ரைடாக அவங்க ஒரு லெவல், ஒரு monarchy or anarchy they need, so that when their apostle was not there, they have changed the doctrines. They want to be superior over all those, completely those are there. So which is a strong foundation was given by the Jesus that was deviated for their convenience. That is my understood brother. வெரி குட் சிஸ்டர், வெரி குட், குட் பாயிண்ட். இதுல பார்க்கும்போது சத்திய வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது யாரும் நம்ம ஆண்டவரை தவிர வேற யாருமே உயர்ந்தவர்கள் இல்லை. அவர்தான் இயேசு கிறிஸ்து தான் இங்க உயர்ந்தவரா இருக்கார். அவருக்கு மேல பிதா இருக்கிறார் இல்லைங்களா? சோ இந்த ஒரு சத்தியம் எல்லாரையுமே ஒரு தனித்துவமா தான் வைக்குது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கும். ஸோ யாருமே இதுல வந்து பெருமை பாராட்டுறதுக்கோ அதுக்கோ ஒன்றும் வழியே இல்லை. ஏன்னா இது நம்மளோடதே இல்லை, இது வந்து நம்முடைய ஆண்டவருடையது. அப்படின்னு சொன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு தான் பாக்கியமே தவிர இதனால நமக்கு எந்த ஒரு பெருமை இந்த மாதிரி வர்றதுக்குலாம் கூடாது. ஸோ அந்த காலத்துல எப்போதுமே மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே தங்களை உயர்த்தி காண்பிக்க விரும்பிட்டாங்க இல்லைங்களா? அது எங்க இருந்தாலும் இருக்கும், ஒரு தனிப்பட்ட வீட்டுல கூட அது இருக்கும். இண்டிவிஜுவல் ஹவுசஸ், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில, ஸ்கூல்ல இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் மனுஷர்களுடைய ஒரு பொதுவான குணம் என்னவா இருக்குன்னா தங்களை தாங்களே உயர்த்தி காட்டுறது. அதுக்கு இந்த உண்மையான சத்தியம் இடம் கொடுக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு போனது என்ன, இயேசு கிறிஸ்து சொன்னது என்னன்னா கால் கழுவுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல வந்து அநேக பாடங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுல முக்கியமான ஒரு காரியம் வந்து தாழ்மை இல்லைங்களா? சோ அப்படி இருந்தா இவங்களால யாரும் மனுஷர்கள் என்ன பண்ண முடியாது, இந்த சபைக்குரிய வேலை அங்க இருக்கும்போது, சபைக்குரிய காரியம் இருக்கும்போது தங்களை பெருமை பாராட்டிக்க முடியாதபடிதான் சத்தியம் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சத்தியமே வேணாம் அப்படின்னு தள்ளிட்டாங்க. சோ இவங்க ஒரு புதுசா ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தினுடைய சத்தியம்ங்கிற வெள்ளி காசை என்ன பண்ணிட்டாங்க, சில்வர் காயினை தொலைச்சிட்டாங்க. சோ அந்த ஒரு சூழலை தான் அங்க சொல்லிட்டு வர்றாங்க. அந்த வெள்ளி காசை தொலைச்ச ஒரு சூழல், அதாவது கிங்டம் அப்படிங்கிற காட்ஸ் கிங்டம், அதுக்குரிய சத்தியம் சுவிசேஷம் அப்படிங்கிறத, த காஸ்பல் ஆஃப் கிங்டம் அப்படிங்கிறத தொலைச்சிட்டாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இருள் காலத்துல போய் அது குப்பையில போயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 7வது சபை காலகட்டம் ஆயிடுச்சு சரிங்களா? ஸோ இது அந்த முதல் பகுதியில சிஸ்டர் சொன்ன வந்த இதுல ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இது. சொல்லுங்க, நெக்ஸ்ட் வேற யாராவது சொல்லுங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம், இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில என்ன விதமான சுவிசேஷத்தை முன் வைத்தார் அப்படின்னு. அப்ப அவர் வந்தது வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்ப அந்த ராஜ்யத்துல தன்னோட கூட ஆள போகிற அந்த தன்னுடைய சீஷர்களுக்கு அத பத்தி அவர் சொல்லிட்டு போனாரு. அப்ப அவங்களுக்கு அது புரியல, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப சீஷர்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் அவங்களுடைய அறியாமையோட விளைவுதான்
என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாம் மரிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, சபைனா இந்த பூமியில இருக்கிற ஒரு சபை. இதன் மூலமா தான் நம்ம அந்த ராஜ்யம் நிறுவப்படுதுன்னு சொல்லிட்டு, அவங்க அந்தந்த த ஒரு போஸ்டிங்ஸ எடுத்துக்கிட்டாங்க. இப்ப குருமார்கள், மத பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போப்பு மார்க்கத்துக்கு சாதகமா அந்த ஒரு கர்த்தர் சொன்ன அந்த சத்தியத்த அறியாம, அவங்க அந்த ஒரு ஆளுகை செய்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, உண்மையான சத்தியம் வந்து என்ன பண்ணுச்சு அப்டின்னா, தள்ளுபடி ஆயிடுச்சு. மனுஷ போதகம் உள்ள நுழைஞ்சுச்சு அப்டின்றது நான் வெரி குட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். பிரதர், இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் பிரதர் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். இங்கே மெஜாரிட்டி சர்ச் அவங்க மனிததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க காமிச்ச அந்த வெளிச்சத்தை அவங்க நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது நெக்லெக்ட் பண்ணிட்டு மேன்மேட் டாக்டரின்ஸ்க்காக தேடி நமக்கு வச்சனம் இயேசு கிறிஸ்து முன்னாடி சொல்லியிருக்காங்க. முன்னாடி அது அவங்களுக்கு காதுகள் அப்படிப்பட்ட அவங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்குமோ பிரியமாக இருக்குமோ அப்படிப்பட்ட டாக்டரின்ஸ் கேட்குறதுக்கு அவங்களே ஒரு போதகர்களுக்கு ஏற்பாட்டு வச்சுருக்காங்க. சேம் டைம் இதுக்கு மூலமாக அவங்க ஒரு கிளர்ஜி அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குரூப்பாக ஒரு கிளாஸு க்ரியேட் பண்ணது. இது எப்படின்னா, who regarded themselves and were regarded by others. அவங்க தான் அது வந்து அப்படிப்பட்ட அந்த கணத்தை வச்சுருக்கிறாங்க. மற்றவர்கள் மூலமாகவும் வச்சுருக்கிறாங்க. as proper guides to faith and practice. ஸோ அந்த விசுவாசம் ப்ராக்டிஸ் அப்படி சொல்லிட்டுறாங்க. ஆனாலும் அந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து அவங்க அந்த வச்சதத்தை வந்து அவங்க சைடு வச்சுக்கிறாங்க. அது பக்கம் ஓரமாக வச்சு இவங்களே சொந்தமாக இது பண்ணுறது மாதிரி பார்க்கலாம். டைட்டில்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ், அவங்களோட சுயநிலம், இது எல்லாமே அதில் வரும். எஸ் கரெக்ட். ஸோ இங்கே இன்னும் பார்க்கும்போது எப்படி டோரா சொன்ன மாதிரி, அதாவது பரிசுத்தாவி இல்லாத போது இந்த அப்போஸ்தலர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, உலகத்துக்குரிய ஒரு ராஜ்யம் இல்லைங்களா. பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட பிற்பாடு தான் என்ன பண்ணாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா. ஆனா கூட அவங்க சின்சியரா தான் இருந்தாங்க. இது போலதான் இந்த கிளர்ஜி, இந்த மத குருமார்கள், இந்த இவங்கெல்லாம் வரப்ப ரொம்ப சின்சியரா அதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செய்யும் போது அதுல சுயநலம் அங்க உள்ள வந்துச்சு. அது அவங்களுக்கே கூட புரியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள்ட்ட பரிசுத்தாவி இல்லாம போயிடுச்சு. அதான் சொல்லலாம். டார்க் ஏஜஸ் அங்க உருவாச்சு. பரிசுத்தாவி என்பது அவங்க பெற்றுக்கொள்ள தவறிட்டாங்க. அதாவது பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ள அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கு வந்த மாதிரி அங்க இவங்களுக்கு இல்ல. இவங்க வந்து அது தொடர்ச்சியா வரணும். அப்போஸ்தலர்கள் காலத்துல இருந்து அதை வந்து படிச்சு 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 என்ன பண்ணும், பரிசுத்தாவியை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. நமக்கும் அப்படித்தான். நாம படிக்காம கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் அவங்க நிலைமைக்கு தான் போயிடுவோம். அதனாலதான் பாருங்க, நிறைய சபைகள்ல இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, சரியா படிக்கிறது இல்ல நல்ல நோக்கத்தோட படிக்கிறது இல்ல. இப்ப பாருங்க, இப்ப வேறு சபைகள்ல பாத்தீங்கன்னா நல்லா பைபிள் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் படிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நல்லா சின்சியராவே படிக்கிறாங்க. ஆனா அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை சரியா புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு பரிசுத்த ஆவி அவங்க கேட்டு வாங்காம விட்டுறாங்க. சோ அதனால கூட அங்க ப்ராப்ளம் இருக்கு. எப்படி அப்போஸ்தலர்கள் அங்க வந்து தெரியாம அவங்க அடிச்சுக்கிட்டாங்களோ, அதே போல இப்போ பெயர் சபைகள், இந்த குருமார்கள் இதெல்லாம் வந்து அப்படியேதான் இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பல விதமான எச்சரிப்புகள் வந்துச்சு. ரீஃபார்மர்ஸ் வந்தாங்க. நிறைய பேர் தூதர்கள் வந்தாங்க. 3ஆம் சபை காலகட்டம், 4ஆம் சபை காலகட்டம், 5, 6 எல்லாம் ரீஃபார்மர் வந்தாங்க. ஆனாலும் அந்த என்ன பண்ண முடியல, அவங்கள அதுல இருந்து கொண்டு வர முடியல. அதனால அவளை விட்டு வெளியே வாங்குற சவுண்டு அங்க அழைப்பு அங்க வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த போப்பு மார்க்கம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து ஒரு பயங்கர, அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுடைய பவர், சக்தியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அதுல நம்ம பார்க்கணும். தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் வேற யாரும்? வேற யாரும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதை குறிச்சு இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட கேட்கலாம். இல்ல இதை குறிச்சு இன்னும் ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை சார்ந்து இந்த பகுதிக்கு, இந்த ஒரு தொகுதிக்கு
விளக்கம் தர கூட செய்யலாம். பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ பிரதர், எல்லாமே நம்ம டினாமினேஷன்ல இருந்து தான் வந்திருக்கோம். அந்த டினாமினேஷன் பாஸ்டருங்க எல்லார பத்தியும் நமக்கும் தெரியும். எல்லாமே நாம தேவனுடைய பிரதிநிதிகள். நாம இங்க வர சர்ச்சில் வர எல்லாருக்கும் வந்து நாம சொல்றது, நம்ம ஜெபிக்கிறது, இதுதான் வந்து நம்ம நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்குவாங்க. பாஸ்டருங்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை வந்து போதிக்க மாட்டாங்க. இந்த கேள்வியில இருக்கிற மாதிரி இப்போ வசனம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கிறிஸ்து வந்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் சிலுவை சுமக்கணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம இங்க டினாமினேஷன்ல எப்படின்னா பாஸ்டருங்களாம் நீங்க இப்படி நாங்க உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கும், நீங்க கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் கேட்கறது கொடுப்பாரு அப்படின்னு இவங்களும் தப்பான போதனைக்குள்ள இருந்து வர ஜனங்களையும் தப்பான போதனைக்குள்ளதான் வழி நடத்திட்டு இருக்காங்க. தேங்க்யூ பிரதர். கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். ஸோ அவங்களுடைய அந்த சுயநலம் ஆனது அவங்கள வந்து சரியா போதிக்க விடாது. அது ஒண்ணு. அவங்க வந்து தன்னை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு அந்த கிளர்ஜி முறை வந்துடுச்சு. இந்த குருக்கள் முறைகள் கொண்டு வந்துட்டாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வச்சுட்டாங்க. இந்த பெயர் இது யாரு போப்பு மார்க்கத்திலிருந்து அதையே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பினரும் அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்றாங்க. ஒட்டுமொத்தமா இது யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா தேவனுடைய கண்ட்ரோல்ல கண்டிப்பா இல்ல. பரிசுத்த ஆவி அவங்கள்ட்ட இல்ல. ஒட்டுமொத்தமா அசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல் அப்படின்னா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மனோஜ் பிரதர். பிரதர் எஸ் பிரதர். பிரதர் இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம வந்து தப்பே பிடிக்காம இருந்தது தான் தேவனோட வச்சனங்கள். ஆனால் நம்ம எல்லாரும் இருக்கிறது பாவத்திலும் அபூர்ணமாக இருக்கிறோம். எல்லா தவறுகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க அப்போஸ்தலர்கள் மறந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட மனிதர் தான் தேவனோட வச்சனமே தப்பு இல்லை நெக்டெக்ட் பண்ணிட்டு அவங்களோட சுயநிலமாக அந்த மேன்மேட் டாக்டின்ஸ் உள்ளே வந்தது மாதிரி பார்க்குறாங்க. ஆமா ஆமா பிரதர். அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா இந்த சுயநலமானது வேத வசனத்திலேயே சட்டங்களையே மாத்துறதுக்கு கை வச்சுட்டாங்க. அவங்களோட டிரான்ஸ்லேஷன்ஸ் அது எல்லாம். பிரதர் சிஸ்டர். அதுக்காக தானே பிரதர் இப்போ ஒன்று ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனு எல்லாத்தையும் வருது. ஆமா எல்லாத்தையும் நம்ம சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க தெரியல, அவங்க சொன்னதே இங்கே நடக்குது உங்களுக்காக வச்சு ஐ எம் யூசிங் யூ ஆஸ் அ டூல் அவங்க தெரியல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ரைட். கரெக்ட். தேவன் வந்து அவங்கள வச்சே அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றிடுறாரு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் சொல்லுங்க. வேற யாரும் ஏதாவது சொல்றீங்களா? பிரதர், இப்போ நம்ம தேவ வார்த்தைக்கு விரோதமா தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு தேவ வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, யாரையும் நீங்க பிதான்னு கூப்பிடாதீங்க, யாரையும் நீங்க வந்துட்டு இது போதகர்ன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு இவங்க அது வாக்கியத்துக்கு வந்துட்டு இவங்க விரோதமா தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தா வந்துட்டு குருன்னு கூப்பிடணும், அதாவது ஃபாதர்ன்னு கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா போப்பு. அந்த போப்பு வந்துட்டாங்கன்னா வந்துட்டு அவங்கள கடவுளை பாக்குற மாதிரி பாக்குறாங்க பிரதர். அந்த மாதிரி எல்லாம் இது ஒரு இது பண்ணி அந்த அந்த வழிய வந்து பின்பற்ற மாதிரியே பண்ணிட்டாங்க அப்போல இருந்து இப்போ வரையும். இப்பெல்லாம் வந்துட்டு அந்த போப்பு வராருன்னா ஏன்னா ஒரு ஏசு கிறிஸ்து வர மாதிரி அந்த ஒரு பூ போடுறது என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறது பார்த்தா நம்மளுக்கே அவ்வளவு இதா இருக்கும் பிரதர். இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணி வச்சுட்டு இப்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட போதனை தான் அவங்களோட இப்ப தேவ வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு இல்ல, அவரை போய் தொட்டு கும்பிட்டா நல்லது, அவரு கை கொடுத்துட்டாருன்னா அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி இந்த ஆர்சியில பண்ணிட்டாங்க பிரதர். ஆமாங்க சார், கரெக்ட். இதெல்லாம் அவங்க ஒரு பெரிய செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக ஒரு ரூல்ஸ்
எல்லாம் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்ப எப்படி ஒரு மினிஸ்டர் வராருன்னா இங்க எங்க போலீஸ் நிக்கணும், இந்த இடம் கிளீனா இருக்கணும், இங்க இவங்க வரணும், இவங்க தான் பேசணும், எல்லாரும் பண்ணக்கூடாது. அந்த அந்த மாதிரி எல்லாம் சில வரைமுறை இருக்கு இல்லைங்களா, ரூல்ஸ். அது மாதிரி போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போப்பு வராரு அப்படின்னா இவங்க இந்த இந்த சடங்கெல்லாம் நடக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இவங்களே என்ன பண்ணுவாங்க, செட்டப் பண்ணுவாங்க. செட்டப் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப இதை பாக்குறாங்க பாத்தீங்களா, இதை பாக்குறவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும். இப்ப அரசியல்வாதிங்க வந்தா எப்படி அவங்களே ஒரு 10 பேரை வச்சு தலைவர் வாழ்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சொல்ல வைப்பாங்க. அப்படி சொல்ற போது அதை வந்து அந்த ஒரு உணர்வை வந்து எல்லாரும் மத்தியிலையும் அதை கிளப்புவாங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த பயம் பிடிச்சுக்கும். பிடிச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், எல்லாருமே அதை ஒரு இதா நினைச்சு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ யாராவது இன்கேஸ் இதை மறுத்து வராங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட நல்லா பழகுன சில பேரை வச்சு நம்ம அன்பின் நிமித்தமாவே அதை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதை செய்யணும், இதான் நல்லா இருக்கு, இதுதான் மரியாதை அப்படின்லாம் வந்து ஒரு இது வரும் இல்லைங்களா. அது மாதிரி இருக்கதான் செய்யுது. ஸோ நாம தேவனுடைய கிருபையில இதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? மனோஜ் brother. ஆமா பிரதர், ஃபர்ஸ்ட் நம்ம அதுல தானே இருந்தோம். இப்ப இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப உறுத்துதுங்க பிரதர், மனச ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நன்றி படிக்கும் சொல்லுங்க பொழுது தேவன். இவ்வளவு தெரியாம இருந்துட்டோமே, இவ்வளவு வருஷமா ஏமாந்து இருந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரதர். எஸ் சிஸ்டர். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நம்ம கூட்டு வந்துட்டாரு என்ன அவ்வளவு ஆசையெல்லாம் நம்ம இல்ல. ஓகே மனோஜ் பிரதர். எஸ் பிரதர். இந்த கடைசி சாப்டர் பிரதர் பேசிக் கிளாஸ்లో ஒரு கேள்வி பிரதர். கேள்வினா அது ஆன்சர் தெரியும், ஆனால் அது லாஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லோ அது உங்ககிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ யாரும் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க நமக்கு, யாரும் போதகர்கள் அப்படி கூப்பிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க தானா, இந்த சென்ஸ் பாஸ்டர் அப்படி கூப்பிடக்கூடாது அப்படி. ஸோ திருப்பி இந்த கிளாஸ்லவும் வந்து அவங்க பாஸ்டர் அப்படிங்கிற வேர்டு வந்து ரபி, நீங்க ரபிக்கு சொல்றீங்க இல்லையா? இல்லை, அது மூணு எப்படி சேர்த்து தான் சொல்கிறாங்க. போதர்கள், ரபி, பாஸ்டர் எது இருந்தால் ஒரே மீனிங்கில் தான் சொல்கிறாங்க. ரபினா மாஸ்டர்னு அர்த்தம். மாஸ்டர், பாஸ்டர் இல்ல, மாஸ்டர். ஓகே, அப்படின்னா மாஸ்டர் நமக்கு ஒருத்தர் தான், அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். கரெக்ட். ஸ்பெசிஃபிக்காக பாஸ்டர் அப்படி சொல்லிட்டே திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. பாஸ்டர்ங்கிறது ஒரு காமன் வேர்டு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு. சரிங்களா? இப்ப அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம நமக்கு ஏதாவது ஒருத்தர் ஏதாவது போதிக்கிறாங்க சத்தியத்துல இருந்து அப்படின்றப்ப அதை வந்து காமனான ஒரு வேர்டு, அது சாதாரணமா பயன்படுத்துவாங்க எல்லாருக்குமே. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து அது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி ஊருக்கு ஊர் மாறும். இப்ப நம்ம இங்க வந்து வேற மாதிரி சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், போதகர்கள், குரு மாதிரி நமக்கு இங்கே அந்த மாதிரி அங்க வந்து பாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு போதிக்கிற ஒரு டீச்சர்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. பாஸ்டரோட கரெக்டான டேர்ம் என்னன்னா டீச்சர். மாஸ்டர் தான் வேற. மாஸ்டர் ஏன்னா டீச்சர் கூட மாஸ்டர் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு பாஸ்டராவும் இருக்காரு, மாஸ்டராவும் இருக்காரு. சரிங்களா? ஆனா மத்தவங்க யாரும் நமக்கு மாஸ்டர் கிடையாது, ஆனா பாஸ்டர் இருக்கிறாங்க. அப்படின்னா நிறைய பேர் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஜென்ரலா. பட் இது இப்ப எப்படி வேலட்னு சொல்றோம், பர்சன் சொல்றோம். நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து பர்சன், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல போயிட்டா வேலட் இல்லைங்களா? ரெண்டுமே ஒரே விஷயத்த தான் சொல்லும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு அது மாறிடுச்சு. பட் பாஸ்டர்ங்கிறது காமன் வேர்டு. அது நிறைய பேர் இதை வச்சு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பட் பாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவரு என்ன ரசல் பிரதருடைய இதை கூட அவர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவரு வந்து என்ன பண்றாரு, ஒண்ணு அவரா சொல்லிக்கலாம், மற்றவங்களா சொல்றாங்க. சொல்லும்போது அது அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஏன்னா டீச்சர் அப்படிங்கிற ஒரு காரியம். எஸ் பிரதர், அது டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஆனால் அது நமக்கு அப்படியே இந்த மூணு போதர்கள், பாஸ்டர், ரப்பி இப்படி சொல்லிட்டு திருப்பி அப்படி நமக்கு கூப்பிடக்கூடாது. ஆனால் எவ்வளோ பேர் இப்போ வந்து அப்படி கூப்பிட வைக்கிறாங்க. அந்த நேமில் கூப்பிடாம பிரதர் அப்படி கூப்பிட்டாலே சண்டை போடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. திருப்பி நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்தால் பாஸ்டர் ரசல் அவங்களோட ரைட்டிங்ஸ் அப்படிதான் நிறைய நமக்கு பிரிண்டடே இருக்குது. ஆமா, அதுதான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்க போவாங்க. அந்த கேள்வி ஆக்சுவலி சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப நாம கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். நம்ம உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லணும். எப்போது நமக்கு வந்து பாஸ்டர்னு சொல்ல வேண்டாம்னு பைபிள் சொல்லல.
மாஸ்டர்னு சொல்லாதீங்கிறது தான் இருக்குது. ஆனா அநேகர் பாஸ்டர் ஆகாதிருங்கள்னு சொல்லியிருக்கு. அநேகர் பாஸ்டர்கள் ஆகாதிருங்கள், போதகர்கள் ஆகாதிருங்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆமா. கரெக்ட்டுங்களா? ஆனா வந்து பாஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சர்ன்னு அர்த்தம். வேற இடத்துல அது வேற டிரான்ஸ்லேஷன்ல டீச்சர்ன்னு அவ்வளவுதான். இப்ப நம்ம ஊர்ல அது அமெரிக்கன் புக்ஸ்ங்கிறதுனால அத பாஸ்டர்ன்னு எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம பிரிட்டிஷ்ல எழுதியிருந்தாங்கன்னா அத டீச்சர்ன்னு தான் எழுதியிருப்பாங்க. கரெக்ட். அந்த வேர்ட வந்து டீச்சர்ன்னு தான் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை இந்தியால எழுதியிருந்தா டீச்சர்ன்னு தான் எழுதியிருப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அது ஒரு போதகர், அவ்வளவுதான். ஓகே. ஒருவேளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னா நம்ம மாஸ்டர் அப்படி யாருக்கு சொல்லக்கூடாது, அப்படிதான் நம்ம சொல்லணும். பாஸ்டர் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. மாஸ்டர்ங்கிறது யாரு? தலை, இல்லைங்களா? அது தலைங்கிறது யாருக்கு தான் பொருந்தும்னா ஜீசஸ்க்கு தான் பொருந்தும். வேற யாரையுமே இப்ப போப் வந்து தலைன்னு சொல்றாரு. அவர் போப் வந்து தன்னை என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் தான் தலை சபைக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அத சொல்லக்கூடாதுங்கிறது தான் தீர்க்கதரிசனம், அந்த வசனம். ஓகே. புரியுதுங்களா? நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல பேசுறப்ப கூட நம்ம அந்த தப்பு சொல்லிடக்கூடாது. அத வந்து போதகர், பாஸ்டர்ன்னு யாரையும் சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அது திரும்ப இங்கேயே நமக்கே பாதிப்பு வரும். அதுதான் பிரதர், இந்த இந்த லாஸ்ட் டியூஸ்டே தான் ஆயிடுச்சு. அது தைத்து நம்ம பிளஸ் சொல்றப்ப அந்த நான் எப்போதும் அதை சொல்ல மாட்டேன். இது எடுக்கிறப்ப பாஸ்டர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எம்பசைஸ் பண்ணக்கூடாது. மாஸ்டர்ங்கிற விஷயத்த தான் சொல்லணும். ரபினா மாஸ்டர் தான் அர்த்தம். எஸ் பிரதர். அப்படின்னா எல்லாருமே இப்ப வெளியில வந்து பெயர் சபைகள்ல பாஸ்டர்னு எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க பாஸ்டருக்குரிய எந்த குவாலிட்டி இல்ல அவங்களுக்கு, இல்லைங்களா? பட் ரசல் பிரதருக்கு அதுக்குரிய குவாலிட்டி இருக்கு. அது வேணா சொல்லலாம் நம்ம. ஆனா அவர் வந்து பாஸ்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இந்தியால. ஏன்னா நிறைய பேர் பெயர் சபையில பாஸ்டர் 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 அப்படின்னு சொல்றதுனால. இன்னொரு நம்ம இதுல நிறைய இருக்கு. இந்த கைத்தட்டி பாடுறது வந்து பெத்தகோஸ்துல பண்றாங்க. நம்ம இதுல பண்ணக்கூடாது, இல்லைங்களா? அதெல்லாம் அவங்க பண்றாங்களேன்னு நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அப்போசிங்ல தான் வருதே தவிர, அது ரிதம் போட்டு அந்த பாடுறதெல்லாம் இருக்கதான் செய்யுது நிறைய இடத்துல. நம்ம அவங்கள மாதிரி அதை ஆரவாரம் செய்யக்கூடாது. இப்ப மியூசிக் பண்றோம். மியூசிக் பண்றப்ப அங்க பீட் வரதான் செய்யும், இல்லைங்க? அது இப்ப பெயர் சபைகள்ல பாத்தீங்கன்னா நல்லாவே மியூசிக் போடுவாங்க. அது நம்ம போடக்கூடாதுன்னு இல்லையே. எஸ் பிரதர். கரெக்ட்டுங்களா? சோ நம்ம அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறத இப்ப வந்து பொட்டு வைக்க ஒரு வார்த்தை கேட்கலாம். பொட்டு தலையில வந்து நெத்தியில பொட்டு வைக்கிறது, இல்லைங்களா? இப்ப பொட்டு வைக்கிறது ஒரு காரியம் இருக்கு. அப்ப வந்து இது யார் வைக்கிறா பொட்டு வைக்கிறது? ஹிந்துஸ் வைப்பாங்க, இல்லைங்களா? எஸ் பிரதர். அதனால கிறிஸ்டியன்ஸ் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறை தான் வந்துருச்சு. இதுக்கு பைபிள்ல ஆதாரம் கேட்டா எங்கேயும் சொல்ல முடியாது நம்ம, இல்லைங்களா? பொட்டு வைக்க கூடாதா, வைக்கணுமா அப்படின்னா அது சொல்ல முடியாது பைபிள்ல. எங்க பொட்டு? ஏன்னா பைபிள் வந்து இஸ்ரேல் ஜனங்க மத்தியில இருந்து அங்கேருந்து வந்துச்சு. அவங்ககிட்ட அந்த பொட்டு வைக்கிற கல்ச்சரே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா ஒரு விஷயம் நம்ம அதுல இருந்து ஒரு நிதானமா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த நெத்தியில இருக்கிற மார்க் வந்து பைபிள்ல ஒரு அதாவது காயினோட விஷயத்துல அது ஒரு மார்க் அப்படிங்கிறது இதுக்காக வந்திருக்கு, இல்லைங்களா? ஒரு தவறான ஒரு அடையாளத்துக்கு வந்துருச்சு. அத வச்சுட்டு முன் வச்சுட்டு எல்லா கிறிஸ்தவர்களுமே பொதுவாவே என்ன பண்ணிருவாங்க, இருந்துருவாங்க. இப்ப பைபிள்ல இருக்கான்னு கேட்டா நம்ம சொல்ல முடியாதுல்ல. எஸ் So, சில பிரதர். விஷயங்கள் அப்போசிங்காக பண்றோங்கிறத விட அதுக்குரிய ஒரு சரியான கொள்கை இருக்கா, நியாயமான காரண காரியம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். இப்ப பாஸ்டர் அப்படிங்கிற விஷயத்துல அவங்களா சொல்றாங்க, அதனால நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோரணையில நம்ம வந்துடக்கூடாது, இல்லைங்களா? கரெக்ட் ஏன்னா பிரதர். நாம யாருமே பாஸ்டர் வச்சுக்கிறது இல்ல, எல்டர் தான் வச்சுக்கிறோம், இல்லைங்களா? ஆனா எல்டருக்குரிய வேலை என்னன்னா பாஸ்டரல் ஒர்க்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? பாஸ்டரல் ஒர்க்னு இருக்கு பைபிள். அப்ப அந்த பாஸ்டரல் ஒர்க்க செய்யறது யாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பாஸ்டர் அப்படிம்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சின்னதா நம்ம ஒரு சவுண்ட் மைண்ட்ல தான் புரிஞ்சுக்கணுமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதுல தப்புன்னு சொல்றதுக்குள்ள இது சொல்லாம இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா பிரதர் வந்து தன்னை வந்து ரசல் பிரதர் எங்கேயுமே அவர் வந்து பாஸ்டர்ன்னு அவரா சொன்னதில்ல. சரிங்களா? தேங்க்யூ பிரதர். அதனால பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க. அதனால திருப்பி ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படி. ஆமா.
அது இப்போ சொல்லிட்டீங்கன்னா விட்டுருங்க. இனிமேல் இல்லை யாருமே இப்போ ஒரு ஸ்டார்ட் ஆகல பேசிக் தானே பிரதர், நோ ப்ராப்ளம். யாருமே பேசிக் சப்ஜெக்ட் சொல்றப்போ இந்த விஷயத்துல நாமளும் தெளிவா இருக்கணும். இது நம்ம இதுலயும் இந்த கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயுமே இது மாதிரி தான் பேசுனாங்க. சில விஷயங்கள் நானும் போறப்போ டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப அவங்க அத புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, சில பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க. இது நம்ம அமெரிக்கன் பிரதர்ஸ்ட்ட கேட்கிறப்ப கூட அவங்களும் பிரதர்ன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஹி ஹஸ் டன் த பாஸ்ட் ஒர்க் அப்படின்னாங்க. அந்த புக்ல எல்லாம் போடுறப்ப அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. அத வந்து அத வந்து தே ஆர் அக்னாலஜிங் நோ ப்ராப்ளம் அப்படின்னு. இதுல இத குறிச்சு வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா பண்ணிருங்க. இன்னும் கிளாரிஃபை பிரதர். ஓகே ஓகே. சரி சார். அப்ப என்ன நம்ம என்னன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் ஆல்ரெடி கன்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நான் புதுசாக வந்தப்போ நீங்கள் சொல்லியிருக்காங்க இது. மேபி ரெக்டிஃபை ஆயிருந்துக்கும். அப்படி பார்த்து திடீர்னு நேற்று டியூஸ்டே தான் சேம் சப்ஜெக்ட் வந்தப்போ திடீர்னு அதே வந்துச்சு. கடைசி அவங்க சொல்லக்கூடாது அப்படி இது பாஸ்டர் அப்படி கடைசி தவறு தான் வந்திருக்குது. பட் ஆனால் அது இப்படி எவ்வளோ பேர் அப்படி கேள்வி கூப்பிட்டுருக்காங்க, பாஸ்டர் அப்படி அது இருக்கக்கூடாது, அப்படி கூப்பிடக்கூடாது அப்படி வந்துச்சு. பழகி போச்சு. அவ்வளவு கோவம் அந்த பாஸ்டர் மேல. அதான் வேற ஒண்ணும் இல்ல. நம்மளால ஆம் ஏமாத்திருக்காங்க. பிரதர் இப்ப பொட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தனால இதுல இருந்து கொஸ்டின் இல்லைங்க பிரதர். இப்ப வேற கொஸ்டின் கேக்குறோம். நம்ம அன்னைக்கு வந்துட்டு இதுல மேரேஜ் 2 நடந்துச்சு இல்லைங்களா பிரதர். ஒருத்தவங்க வந்துட்டு பூமாலை மாத்திக்கிட்டாங்க, ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணாங்க, ஒருத்தவங்க ஒண்ணுமே போடாம மேரேஜ் பண்ணாங்க. இப்ப பூ போடுறதுனால ஏதாவது ஒண்ணு இருக்கா, இல்ல போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? அப்படி ஒண்ணு இல்ல sister. அது வந்து பூ போட்டு இது பண்றது வந்து அது தமிழ் கல்ச்சரு. நம்ம வந்து ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் கல்ச்சர்ல செஞ்சுட்டாங்க, இன்னொருத்தர் தமிழ் கல்ச்சர்ல செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சில கனப்படுத்தக்கூடிய அடையாளங்கள்லாம் சில விஷயங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் தாலி கட்டவே மாட்டாங்க. ஆனா இவங்க தாலி கட்டினாங்க இல்லைங்களா? ஒரு கல்யாணத்துல வந்துட்டு மோதிரம் மட்டும் மாத்திட்டு முடிச்சிருவாங்க ஃபாரின்ல. இங்க வந்து இந்தியன் கல்ச்சர், இந்தியாவுடைய ஒரு கலாச்சாரத்துல தாலி கட்டினாங்க. ஆனா அவங்க மாலை போட்டுக்கல. இல்லைங்களா? இதுல அவங்கவங்களுடைய விருப்பம் தான். இப்ப நம்ம போய் இதுல இலையில சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இலைய எப்படி மூடுவோம் நம்ம? பொதுவா எப்படி மூடுவோம்? வெளியில மேல இருந்து உள்ளே போகிறது. உள் பக்கமா மூடணும்னு சொல்லுவாங்க brother. டுவர்ட்ஸ் அஸ் அதே ஒரு பிரதர். டுவார்ட்ஸ் இன்சைட் இல்லைங்களா? ஆமா ஆமா, வெளியே இதே நோண்டி ஒரு டெத் நம்ம சைடுக்கு ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவாங்க? ரிவர்ஸ் பண்ணுவாங்க, ஏன்? அடையாளம் காமிக்கிறாங்க அப்படி. இது ஒரு அடையாளம் தான். இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நாங்க இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறத. இங்க வந்து சுப காரியம் அப்படின்னா ஒரு நல்ல காரியம்னா வி ஆர் அக்செப்டிங் திஸ், நாங்க உங்களை இதை வந்து அன்போட ஏத்துக்கிறோம், இது மாதிரி நிறைய பண்ணுங்க, நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் இலையில காட்டுறோம். கரெக்டா? இதுல என்ன தவறு நம்ம சொல்ல முடியும்? இல்ல சடங்கு சொல்ல முடியும் இதுல, இல்லைங்களா? சோ இதெல்லாம் வந்து பொதுவான சில விஷயங்கள் தான். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு இடத்துக்கு இடம் மாறும். இப்ப ஃபாரின்ல பாத்துட்டா மேடையில வந்து ஷூ போட்டுட்டே பேசுவாங்க. நம்ம இந்தியால அது மாதிரி போட்டா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கரெக்டா? இது எதுல இருந்து வந்துச்சு நமக்கு? கோயிலுக்குள்ள போனா செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்து வந்துருச்சு இல்லைங்களா? எஸ் பிரதர். அப்படின்றது வந்துச்சு இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பஸ்கா அனுசரிக்கிறப்ப எல்லாம் செருப்பு போட்டுட்டு தான் பஸ்கா அனுசரிச்சாங்க. கரெக்டா? இதுல பஸ்கா அனுசரிச்சாங்க இல்லைங்களா? பாதரட்சியை தரித்துக் கொண்டு இடுப்புல கச்சையை கட்டிக் கொண்டு அப்படித்தானே அனுசரிச்சாங்க. ஆமாம் பிரதர். கரெக்ட்டுங்களா? நாம அது மாதிரி செய்யறோமா? இல்ல இல்ல இல்லைங்களா? அது அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஒரு காரியத்துக்கு அதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது. இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல போகும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். இப்ப மோசேய வந்து சொல்லுவாங்க. மோசே வந்து இந்த இடத்துல பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து ஒரு ஞான அர்த்தம் இருக்கு.
அந்த இடத்துல. ஸோ இது வந்து இதை பொறுத்து, சூழலை பொறுத்து அது வந்து அங்கங்க மாறும். ஏன்னா ஃபாரின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க நல்லா குளிர் இருக்கும். அந்த குளிர்ல வந்து போய் வெறுங்கால்லாம் நிக்க முடியாது. அதுவே அப்படி பழகி பழகி இப்ப கார்பெட் போட்டாலும் அப்படிதான் நிக்கிறாங்க. அது அடுத்தது. அவங்களால செருப்ப கழட்டிட்டு நிக்க முடியாது. சரிங்களா? அப்படியே பழகிட்டாங்க. நாம வந்து என்னதான் இதா இருந்தாலும் நெருப்புல கூட வந்து செருப்பு போடாம நடந்து பழகுன ஆளுங்க நம்ம நாட்டுல இல்லைங்களா? அந்த ஜெனரேஷன்ல வந்திருக்கோம் நம்மலாம். சோ அது மாதிரி இது வந்து நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க முடியாது. நீங்க சொன்ன அந்த விஷயத்துல இல்லைங்களா? சோ அது மாலை போட்டா போடல அப்படிங்கிறது அவங்கவங்களுடைய ஒரு அதுல அடையாளம் என்ன இருக்கோ அதான். ஒரு மாலைய பத்தி பேசும்போது, இப்ப இவரு பிரதர் கூட ஒரு விஷயம் சொல்றாரு. மாலை வந்து ஒரு கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ரசல் பிரதர் சொல்றாரு. இல்லைங்களா? சில இடத்துல. அது வந்து இந்தியாவுக்குலாம் வந்துட்டு அந்த மாலை போடுவாங்க. இப்போ வேற ஊரு இப்ப சாலமன் இல்லன்ஸ் எல்லாம் ஒரு மாலை போட்டாங்கன்னா, அந்த பாசிமணி மாரி போடுவாங்க. அது நம்ம ஊர்ல வந்து அது போட்டா அது பெரிய தப்பு மாரி தெரியும் கிறிஸ்தவங்க மத்தியில. அவங்களுக்கு மத்தியில அது சாதாரண ஒரு ஒரு மதிப்புக்குரிய விஷயமா இருக்கு. இது ஊருக்கு ஊரு மாறும் சிஸ்டர். அதனால நாம இதெல்லாம் ரொம்ப பார்க்காம, நாம கொஞ்சம் சவுண்ட் மைண்ட்ல அதனுடைய என்ன இருக்கு, என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டு போயிடலாம். இது நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இல்லைங்களா? இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருந்து வர ஒரு செருப்பு போட்டுட்டு மேடையில ஏறிட்டாருன்னா, அவர் சப்ஜெக்ட் பேசுறது நல்லா பேசுவாரு. அத கவனிக்காம செருப்பையே பார்த்துட்டு இருந்தோம்னா, இல்லைங்களா சிஸ்டர்? எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவங்க ஒருத்தவங்க வந்து மாலை போட்டாங்க, ஒருத்தவங்க வந்து மாலை போடல அப்படிங்கிறது அவங்க வளர்ந்த விதம், அவங்களுடைய முறை அந்த மாரி போயிடுச்சு. இதுல நம்ம ரொம்ப போய் இது பண்ண முடியாது. ஆ சரிங்க பிரதர். இல்ல அது ஃபர்ஸ்ட் மேரேஜ் நம்ம அப்பதானே பாக்குறோம். அதுல வந்துட்டு 2 விதமா நடந்ததுனால நம்மளுக்கு கன்ஃபியூஷன். இப்ப நம்ம அப்படி போட்டுட்டு மேரேஜ் பண்ணலாமா? இல்ல போடாம பண்றது நல்லதா? அப்படின்ற ஒரு கருத்து தான் பிரதர் அவ்வளவுதான். அது வேற எதுவும் இல்லைங்க. அவங்கவங்களுக்கு இஷ்டம். அதுக்கு நம்ம சில விஷயங்கள் வந்து அதுல ரொம்ப கண்டிப்பா இருக்கணும். சில விஷயங்கள் அதாவது ரொம்ப என்ன சொல்றதுன்னா, சில அ விரோதமான சில காரியங்கள்லாம் இருக்கும். இல்லைங்களா? அ எப்படி சொல்றது? சும்மா இப்ப ரோமன் கத்தீட்ரல் போயி சிலுவை போட்டுக்குவாங்க. இல்லைங்களா? அந்த சிலுவைய போட்டு ஒரு இது பண்ணுவாங்க என்னமோ. இல்லைங்களா? அந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் அந்த சிலுவை இயேசு சிலைய வச்சு தொட்டு தொட்டு கொண்டு போவாங்க தெரியுங்களா? இந்த இயேசுநாதரோட சிலைய வந்து ஃபாதர் யாரோ வந்து தொடுவாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம விக்கிரக ஆராதனையில அதுல வந்துரும். அந்த மாரி முறைகள்ல வந்துரும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சாதாரணமா சிம்பிளா இருந்துட்டா நல்லதுதான். அப்படிதான் நம்ம நினைக்கலாம். ஒருத்தவங்க மாலைலாம் ஓகே பிரதர். ஓகே போடாமயே பிரதர். இருக்காங்க. அந்த புரிஞ்சுச்சுங்க மாரி பிரதர். இருந்தா ஓகே தான். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே ஓகே. தேங்க் யூ பிரதர். சரிங்க சிஸ்டர். தேங்க் யூ. ஓகே. பிரதர் ஓவர் டு யூ. ஓகே பிரதர், தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி வந்து நம்ம 2 கொஷின்ஸ் பார்த்தோம். 22ஆம் கொஷின் నుండి வரப்போகிற வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட மேன்வியூவில் சத்திய வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலே நன்றிகள் எழுதிக்கிறோம். இப்போ எனவே நீங்கள் நீங்கள் படிக்க முடியும். கலைரசி சிஸ்டர் படிக்க முடியுமா? படிக்கிறேன் பிரதர். ஓகே, முடிவு ஜெபத்தில் வெளில நடக்க முடியாது. சகோதரன் ஐயா ஜாக்கப்னி நம்ம அனைவர் சார்ந்தவங்க அன்போடு அழைக்க. இன்றைய இரவின் கீதங்கள் ஜூன் 27. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:9. தேவனுடைய மகத்தான திட்டங்களை அறியும் பொழுதுதான் தேவனுடைய உயர்ந்த நோக்கத்தை நாம் உணர முடியும். பாவத்தை தொலைத்து பூமியின் வம்சங்களை எல்லாம் அவருடைய நன்மையினாலும் சீர்திருத்தத்தினாலும் ஆசிர்வதிப்பதை உணர முடியும். யூத யுகத்தின் தேர்வையும் சுவிசேக யுகத்தின் தேர்வையும் அதன் முடிவில் உண்டாகும் உலக ஆசீர்வாதங்களையும் அறியக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். மனித நோக்கத்திலிருந்து தேவ நோக்கமும் மனிதனுடைய வழியை பார்க்கிலும் தேவனுடைய எவ்வாறு உயர்ந்திருக்கிறதோ என்பதை நாம் காணும் பொழுது அவர் உலகத்தை ஆசீர்வதிக்க அவரது கிருபையும்
அன்பின் நீள அகல ஆழ உயரங்களையும் கண்டுணர முடிகிறது. உள்ளான மனுஷன் குறுகிய மனப்பான்மை மற்றும் சுயநலத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு அவருடைய வல்லமையால் பலப்படுத்தப்பட்டு குமாரனுடைய சாயலுக்கு அதன் நிமித்தம் பரம பிதாவின் சாயலுக்கு ஒப்பாகும்படி உயர்த்தப்படும். மகிமையான ஒரு பாடத்தை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடையவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தற்காலத்தில் தேவன் சிறுமந்தையை தெரிந்து கொள்ளும் வேளையில் நாம் ஈடுபடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். சீக்கிரத்தில் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும் வேளையில் நாம் ஈடுபடுத்தப்படுவோம். எப்படிப்பட்ட சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் வரக்கூடிய எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நினைத்து நாம் பொறுமையோடு சகிப்போமாக. ஆமென். ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற அன்பின் தெய்வமே, இதோ இந்த நாளை எங்களை காண செய்து மட்டுமாக நீர் வழிநடத்தியதற்காக நன்றி எடுக்கிறோம். இதோ அருமையான உடைய ஆழமான சத்தியத்தின் காரியங்களையும் தெய்வீக திட்டத்தின் வெளிச்சத்தையும் எங்களுக்கும் கொடுத்து அதில் உள்ள அநேக காரியங்களை நாங்கள் ஆலோசிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி எடுக்கிறோம். தேவரே, இது நிமித்தமாக நாங்கள் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விளங்க எங்களுக்கு மேன்மேலும் உங்களுடைய ஆவியை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாயும் கேட்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய மகா பெரிய ரகசியமா இருக்கிற காரியங்களே தேவரே எங்களுக்காக நீர் இறங்கி வெளிப்படுத்தி இருக்கிறீர். தேவரே, நாங்கள் அதை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை முற்றுமுடிய கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் உடைய ஆவியை கொடுத்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா கேட்கிறோம் தகப்பனே. இப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரின் தாமே கண்ணோக்கி பார்த்து இந்த நினைவிலேயே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக விளங்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, இந்த சிறிய மன்றாட்டை கூட எங்களுடைய மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.